ஒரு 100 அடி உயரம் எனக்கு இந்த மரத்துக்கு தான் இருக்கு, ஆள் நிற்கிற மாதிரி காட்சி கொடுத்தாரு. என்ன வரதை கேட்டு வேண்டி போனாலும் நல்லபடியாக நடக்கும். அவங்களே வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க. வேண்டி எங்கள் மருமக குழந்தை பிறகு அவருக்கு நம்ம என்ன செய்யணுமோ நம்ம கையால் போது செய்ய அவர் இதுதான் எதிர்பார்க்குறவர். எனக்கு ஒரு 15 வயசு இருக்கு சொல்ல, அப்போ நான் வந்து ஆடு மேய்ச்சிருந்தேன். சாதாரணமாக ஆடு தான் மேய்ச்சிருந்தேன். ஆடு மேய்க்க சொல்ல கோயிலாஞ்சேரி, அகரம், மதுரைப்பாக்கம், சித்தாலப்பாக்கம், ஒட்டியம்பாக்கம், பதுவஞ்சேரி, இந்த 4 ஊர் நடுப்புற ஒரு காடு. அந்த காட்டு நடுப்புற இந்த 4 ஊர் பாட்டு ஏரியில் வந்து ஒரு காடு. அது இருக்கும் ஒரு சுமார் ஒரு 100 ஏக்கர் காடு விஸ்தாரம். அந்த காட்டில் நான் ஆடு மேய்க்க சொல்ல ஒரு கன்னி கோயில் ஒன்று இருக்குது. அந்த கன்னி கோயில் ஆடு மேய்க்க சொல்ல போய் படுக்கிறது உண்டு. சாப்பாடு கட்டிங்கன்னு போய் அங்கே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தோட நையில் நான் உட்காரத்து உண்டு. நாலு ஒரு மேனியாக உட்கார சொல்ல எனக்கு ஒரு காற்று மாதிரி ஒரு சத்தம் மாதிரி ஒவ்வொன்று உசுன்னு வரும். அப்போ வர சொல்ல இன்னும் சத்தம் கேட்குது. சுற்றி போய் பார்ப்பது உண்டு தான். என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு சத்தம் கேட்க சொல்ல சுற்றி பார்க்க சொல்ல அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆளே இல்லையே என்னடான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து உக்காந்துங்க. மறுபடியும் வந்து ஒரு பூனை மாதிரி எனக்கு வரும். பூனை மாதிரி வர சொல்ல என்னடா இது பூனை தான் போய் செடியில் உரைஞ்சா போகுது, அதான் நமக்கு சத்தம் கேட்டு பார்ப்பது உண்டு. பார்த்துட்டு உண்டு. அப்புறம் திரியும் கொஞ்சம் ஒரு நேரம் உட்காந்துருக்கு சொல்ல நாய் மாதிரி வரும். நாய் உருவத்தில் வரும். நாய் உருவத்தில் வர சொல்ல என்னடா நாய் போகுது, நம்ம சாப்பாட்டுக்கு பாட்டு வந்து சாப்பாடு எடுத்து வந்து திரும்பி பக்கத்தில் வச்சுக்கணும் உட்காருவது. அப்படியே இருக்கு சொல்ல நான் என்ன பண்ணுவேன், திரும்பி கொஞ்சம் நேரம் உறங்க விடுவேன். உறங்க சொல்ல ஆள் தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். ஆனால் வேண்டு பார்த்தா ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. சாப்பாடு இருக்கும் பக்கத்தில். ஆடு எட்ட போய் மேய்ஞ்சிருக்கு நேரில். இதேமாரி 4 மேரியா நான் அந்த இடத்துல போய் உட்காருவேன், சாப்பாடுவேன், எல்லாமே இருக்க சொல்ல அதேமாரி இருந்தது. அதேமாரி இருக்கு சொல்ல அந்த கன்னி கோயிலில் நான் போய் அந்த இடத்துக்கு போனால் எனக்கு வந்து வேணாம் இருக்காத மாதிரி நம்மளுக்கு ஒரு 4 பேர் ஒரு 10 பேர் ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆள் இருக்க மாட்டாங்க அந்த காட்டில். ஒரு குடி காக்கா கூட இருக்காது. ஆடு மாடுங்க தான் மேயும், யாரும் இருக்க மாட்டாங்க. நடுவு காடு இருக்குது. அங்கே தான் இருக்கு சொல்ல எனக்கு அங்கே போனால் ஒரு தகுதி மாதிரி வந்துடும். 4 பேர் கூட இருக்கிற மாதிரி நான் அந்த இடத்துல நான் வந்து உறங்குவது உண்டு, படுக்குவது உண்டு. அதேமாரி 4 ஒரு மேனியா நான் அங்கே என்ன பண்ணேன், சாமி கும்பிட ஆரம்பித்தேன். இந்த சைடு ஒரு குளம் இருக்குது, இங்கே இருக்குது. அந்த குளத்தாண்ட ஒரு தானிய மரம் இருக்குது. அந்த தானிய மரத்தாண்ட ஓட்டி அந்த விட்டு அந்த ஆடு மொத்தம் படுத்துடும், நானும் படுத்துவேன். அந்த ஆடு சுற்றி பயிர் இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆடு எழுந்தே போகாது. நான் எப்போ ஓடுறேனோ அப்போ தான் போவோம். அந்த மரம் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் அங்கேருந்து பூஜை அங்கேயும் பூஜை போட ஆரம்பித்தேன். அங்கே எப்படி காட்டில் பூஜை போடணும் அதேமாரி இந்த மரத்தாண்ட வந்தால் இவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கேயும் நான் கருப்பை வச்சு பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். எனக்காக ஒரு இது தோணுச்சு. மரத்தில் ஒரு பிளேலு வேஸ்ட் கட்டின்னு நான் படுத்துக்கிட்டு உறங்கிட்டு சொல்ல என் ஆள் எழுப்பி நேராக மண்டத்துக்கு முண்டத்துக்கும் நேராக போகும். ஒரு 100 அடி உயரம் எனக்கு இந்த மரத்துக்கு தான் இருக்கு, ஆள் நிற்கிற மாதிரி காட்சி கொடுத்தாரு. அப்போ காட்சி கொடுக்க சொல்ல என்னடா இது ஆள் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சுற்றி அந்த மரத்தை சுற்றி வந்தால் ஆள் போகிற மாதிரி தெரியல. தொட்டு பார்க்குறேன்னு ஆள் கை மேலே போட்டு எனக்கு ஆளை பிடிக்க முடியல. ஆனால் கை மட்டும் பார்த்தா மரத்தில் ஆள் மேலே போடுற மாதிரி தான் மரம் தான் நிற்கிறானா அப்படியே இருக்குது. அது மறுபடியும் போய் அந்த மரத்தை அந்த இருந்து அழைச்சி எடுத்துகிட்டு வந்து எனக்குன்னு சொத்து பாகம் கொடுத்தாங்க. கொடுத்துல இருந்து அந்த கொஞ்சம் வந்து என்ன பண்ணோம், அங்கேருந்து போய் அழைச்சிட்டு வந்த பிற்பாடு அங்கேருந்து எடுத்தாந்து கிரகம் எங்கே போகுதோ அங்கே எடுத்து கோயிலை கட்டிட்டுன்னு சொன்னாங்க. கோயிலை அது பிற்பாடு கட்டி அங்கே ஆரம்பிச்சதுல இருந்து ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்ச பிற்பாடு அதோட வந்து கிணவுல வந்து இதை பண்ணால் இப்படி பண்ணால் நடக்குதுன்னு சொல்லிட்டு அது பிற்பாடு நாங்கள் ஒரு சிலையாக இந்த என்ன நடனம், நாட்டியம், மேளதாளம் பண்ணுற மாதிரி யானைப்படை, குதிரைப்படை, நம்ம நந்தி மாட்டினுடைய படை, அதில் இருந்து என்ன அதுக்கு மேலே போனால் இந்த பூர்வீகமாக இருந்த இந்த ஊரில் அம்மன் டில்லி பாலாட்சி அம்மன், அதுக்கு மேலே வந்து ஆஞ்சநேயர், அதுக்கு மேலே வந்து லட்சுமின்னு சொல்லுவாங்க. லட்சுமி ராசி பலன் எல்லாம் அமைச்சர் மாதிரி எனக்கு கனவுல வந்து சொல்லி பண்ண மாதிரி. அதுக்கு மேலே விநாயகர். நீங்கள் என்ன குழந்தை இல்லாத வரமோ, கல்யாணம் ஆகாத இருக்கிற வரமோ, என்ன பூமி வாங்கக்கூடியதோ, நகை வாங்கக்கூடியதோ, என்ன வரதை கேட்டு வேண்டி போனாலும் நல்லபடியாக நடக்கும். அவங்களே வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க. அவங்களே எல்லாம் பண்ணி போவாங்க, படையில் போடுவாங்க. எல்லா வழிபோகமும் அவங்களே வேண்டி போவாங்க. அதுமாரி நடக்கும். அதேமாரி வந்து இங்கே பண்ணுவாங்க. அந்த மாதிரி உண்டு. இன்னொரு இதில் வந்து இல்லாமல் இருக்குதுன்னா கருப்பு அண்ணசாமி இருக்கிறாரு, ஐயனார் இருக்கிறாரு, வராகரி அம்மன் இருக்குது, ராகு கேது விநாயகர் இருக்கிறாரு, அதோட நாகத்தம்மா இருக்குது, ஐயனார் பூரணி பொருட்கள் இருக்குது. அதை விட இன்னும் விசேஷம்னா 1999 பேர்
இதில் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு ஒரே சிலையாக தான் இருக்கும். இதில் எல்லாமே அடங்கக்கூடிய இது இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. அதாவது ஒரு என்ன அப்படின்னா, நம்ம எப்படி போய் கிரிவலம் வந்து சுற்றி வரமோ, இதுக்கு போய் கிரிவலம் வரம் பத்தியா, அதே மாதிரி இங்கே சுற்றி இவரை சுற்றி வந்தால் அத்தனை பேரும் இதில் 1999 பேர் இதில் இருக்காங்க. அத்தனை பேரும் சுற்றி வந்தாங்க. இங்கே மப்பேடு பார்க்கத்தான் கண்ணுக்கு தெரு. அந்த இடத்த வந்த இடத்த எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்த வச்சு ஐநாப்பன் கோயில் இல்லையே, எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஐநாப்பன் கோயில் இது மாதிரி கோயிலும் ஜாலி இருக்குதுப்பா, நீங்கள் அங்கே போங்க, அங்கே நல்லது நடக்கும், நல்லதை செய்வார், அப்பா நல்ல ஒரு சக்தி வாழ்ந்துவார், இரு நல்ல மாதிரி வைப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஐநாப்பன் கோயிலுக்கு வந்து இன்னைக்கு முன்ன வந்தேன், அவ்வளோவா நாங்கள் வந்து உடனே போயிட்டேன். இப்போ வந்து கோயிலை திறந்து உங்களுடைய ஆலயத்தை வந்து நான் குமரனா நான் கொடுத்தா பாய்க்கு வச்சவா. சீனிவாசன், நான் மேடவரத்துலேருந்து வர்றேன். இது பழமை வாய்ந்த கோயில், இது நல்ல சக்தி வாய்ந்த கோயில். நம்ம என்ன நினச்சி வரோமோ அது நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாரு. அவருக்கு நம்ம என்ன செய்யணுமோ நம்ம கையால் முடிஞ்சது செஞ்சால் போதும். அவர் இதுதான் எதிர்பார்க்குறவர் இல்லை. நல்ல ஊர் கோயில், நல்ல சிறப்பான ஊர். வருஷம் திருவிழா எல்லாமே நடக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் சிறப்பு பூஜை நடக்கும். அன்றாட ஞாயிற்றுக்கிழமை வேண்டுதல் விருப்ப பக்தர்கள் வந்து பூசாரியை வந்து கேட்டு அணுகி இன்னைக்கு பூஜை செய்யணும்னா அவர்கிட்ட டைம் கேட்டு பண்ணிக்கலாம். லதா, கோயிலுக்கு வந்திருக்கோம். முனேஸ்வரன் கோயிலுக்கு குலதெய்வமும் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எங்கள் மருமக குழந்தை பிறக்குது, சரி குலதெய்வத்தை வந்து பொங்கல் வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு. இந்த கோயில்ல வர தை 20ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி 2025 வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வந்து சதுர்த்தி சுப முகூர்த்தம் அன்னைக்கு வளர்பிறை மேல் நோக்கு நாள் அன்னைக்கு வந்து 7 முனிகளுக்கான கும்பாபிஷேகம் வந்து இந்த கோயில்ல வந்து நடக்க போகுது. ஸோ இதை பார்க்குற நீங்களும் வந்து அந்த கும்பாபிஷேகத்துல வந்து கலந்துக்கோங்க. இவ்வளோ பேர் இதுக்கு முன்னால ஜனங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் இதுக்கு ஜனம் வந்து நீங்கள் வந்து தெரியாதவங்க இன்னும் வந்து இந்த கோயில் இருக்கிற இடம் சில பேருக்கு தெரியாது. இதை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்து அணுகி பண்ணிங்கன்னா அதனுடைய பலனை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.